நாங்க கல்பாக்கத்துல வரோம்பா. ஆமா, நாங்க திருவத்தூர்ல இருக்கிறோம். எங்க தங்கச்சி இது காசு 8.5 லட்சம் கொடுத்துருக்காங்க. 10 லட்சம் கேட்டாங்க. 1.5 லட்சத்தை திருப்பி கொடுத்துட்டு 8.5 லட்சம் போதும்னு சொல்லிட்டாங்க. கொடுத்துருக்குறோம். கல்பாக்கத்துல எங்க தங்கச்சி கொடுத்தாங்க. எப்ப கொடுத்தது வந்தா போன மாசம் 20ஆம் தேதி கொடுத்தது. அவங்க பக்ரீத் 26ஆம் தேதி 28ஆம் தேதி 1ஆம் தேதி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. வீடு போன் போட்டா போன் எடுக்கிறது இல்ல. ஏன் போன் எடுக்கிறது இல்லன்னு போய் பார்த்தா இவ்வளவு பேர் நாய் வச்சிருக்காங்க. ரவுடிஸ்ங்களை விட்டு அவங்கள அங்கேயே வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. யாரு அவங்க சொல்றாங்க? ரவுடிஸ்ங்க இருக்கிறாங்க. நாய் கழுத்துல கடிச்சிடுமா. அந்த நாய் இங்க வளர்க்குற நாய் இல்ல, வெளிநாட்டு நாய். அது இங்க வளர்க்க கூடாதுன்னு வச்சிருந்தாங்க. பின்னிங்க எத்தனை வந்துட்டாங்களா அந்த நாயை வச்சு யார் வந்தாலும் நாய் கிட்ட சொல்றாங்களாம். இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப சிஎம் ஆட்சியில தான் இப்ப நம்ம கொடுத்தோண்டு வச்சுங்க அந்த காசை. இந்த டிஎம் ஆட்சியில சரி அவங்க எல்லாம் துணையா இருக்காங்க. போலீஸ்காரங்களும் அங்க போய் ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு உங்களுக்கு அறிவு இல்லையா, ஏன் கொடுத்தீங்க, எது கொடுத்தீங்கன்னு கேக்குறாங்க. இப்ப விசாரிக்கல, அவங்கள கைது பண்ணன்னு சொல்லிக்கிறாங்க. எத்தனை பேரை கைது பண்ண அதை எங்களுக்கு காட்டுங்க. இப்ப அக்பர் இல்ல, அக்பர் யாரோ அக்பர், அவன் தான் கையெழுத்து போட்டவன். அவனை காட்டுங்க ஃபர்ஸ்ட். பாருங்க, இவன் அக்பர், அவனுடைய ஆதார் கார்டு எல்லாம் இருக்குதுப்பா. அவனை காட்டுங்க ஃபர்ஸ்ட். யார அரெஸ்ட் பண்ணீங்க என்னண்டு. இப்ப சிஎம் செல்லுக்கு எங்களுக்கு அனுப்புங்க. இதுல சிஎம் இப்ப சினிமால சேர்ந்த மாதிரி செய்யக்கூடாது. எங்களுக்கு இதை உண்மையா காட்டணும்பா. அவர் இங்க காட்டணும், சினிமால காட்டுறதெல்லாம் இருக்க கூடாது. அங்க எப்படி காட்டினாரு அது மாதிரி இங்க காட்ட சொல்லுங்க. மக்களுக்கோசம் காட்ட சொல்லுங்க. அப்பதான் அவங்களுக்கு இத்தோட அவங்க தான் வருவாங்க. அவங்க இதெல்லாம் எங்களுக்கு 66 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அத்தனை பேர் காசு எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. பட்னி பசியோடு இருக்கிறாங்க. அவங்கவுங்க நகையை வித்து நிலத்தை வித்து எல்லாம் தந்து இங்க இந்த நல்லா இருக்குது. இந்த இடம் ஜங்ஷனா இருக்குதுன்னு இங்க கட்டினாங்க. பிள்ளைங்களுக்கு காலேஜுக்கு சேர்க்கலாம். பல்லுங்க வளர்க்காத வந்திருக்குதுங்கம்மா பிள்ளைங்க. அம்மாவும் பிள்ளைங்க உக்காந்துக்கிறாங்க, சாப்பிடல. அதுங்க ஒரு டீ குடிக்கல, இங்க ஒரு கடைங்க இல்ல. அதுங்கெல்லாம் என்னப்பா செய்யும் சொல்லுங்க. கண்ணீர்ல நிக்கிறாங்க. அந்த சிஎம் கிட்ட சிஎம் இத பார்த்து அவங்களுக்கு நல்வழி பண்ண சொல்லுங்கப்பா. ஒருத்தருக்கு இல்லப்பா, 66 பேருக்குப்பா. அவனை இட்டுன்னு வர சொல்லுங்க. அக்பர் இதுங்கள அவனை இட்டுன்னு வர சொல்லுங்கப்பா. சாபிராப்பா. நாங்க திருவத்தூர்ல இருக்கிறோம். நாங்க சிஎம்க்கு இவருக்கு தான் நாங்க ஓட்டு போட்டோம். ஏன்டா இத்தனை ஆட்சி வந்துச்சு, இவர் எப்படி செய்வாருன்னு சொல்லிட்டு தான் நாங்க போட்டோம். என்ன செய்யறாருன்னு பாக்கலாம். போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க. அந்த சம்பந்தப்பட்ட மோசடி செஞ்ச நபர் 2 பேர் கைது பண்ணதா வேலை செஞ்ச சொல்லியிருக்காங்க. ஆமா, உங்களுடைய கோரிக்கை என்ன? எதுக்காக போராட்டம்? இப்போ எங்களோட பணம் திரும்பி வரணும். இத்தனை பேரோட பணமும் திரும்ப வரணும். அதுதான் 70க்கும் மேற்பட்டு கொடுத்துருக்கோம். 70 பேருக்கு மேல கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 கோடி 3 கோடி கிட்ட சொல்றாங்க. அது 3 கோடியான்றது தெரியல. அதுக்கும் மேற்பட்டும் இருக்கலாம். எங்களுக்கு தெரிஞ்சு 3 கோடி. அதுக்கு மேல எவ்வளவுன்னு தெரியல. அவங்க எங்களோட பணம் எங்களுக்கு திருப்பி வாங்கிட்டாங்க. அவ்வளவுதான் எங்களோட ஒரே ஒரு கோரிக்கை. அது மட்டும் தான். அதுக்காக தான் இப்ப எல்லாரும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். இல்ல, OLX மூலமா ஆப், அந்த OLX ஆப் மூலமா நாங்க போய் பார்த்து அவங்களோட நம்பர் இருந்தது. நான் கான்டாக்ட் பண்ணி பேசினேன். அங்க எனக்கு ஷபினா பேகம்ன்றவங்க எனக்கு கால் பண்ணி அவங்க நீங்க வாங்க உங்களுக்கு நான் வீடை காட்டுறேன் அப்படின்னாங்க. வீடை காட்டினா அவங்க இல்ல, மேல 2nd ஃப்ளோர்ல இருந்து இருக்கிறவங்க தான் எனக்கு வீடை காட்டினாரு. அவர் காட்டிட்டு நான் போய் மவுண்ட் ரோட்ல இருக்கிற ஆபீஸ்ல தான் போய் நான் உங்களுக்கு செக் கொடுத்தேன். செக் கொடுத்துட்டதுக்கு அப்புறமா அவங்க எனக்கு நான் உங்களுக்கு 1 மந்த் ரெனோவேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு கீ ஹேண்ட் ஓவர் பண்றேன், பேலன்ஸ் நீங்க அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த கீ ஹேண்ட் ஓவர் பண்ற மாதிரி தெரியல. எனக்கு அதே டவுட் வர எனக்கு வேண்டாம், வீடே வேண்டாம்னு சொல்லி எனக்கு ரிட்டர்ன் கொடுத்துருங்க கேஷ் அப்படின்னு. அவங்க டில் சண்டே வரைக்கும் எனக்கு கால் பண்ணி நான் உனக்கு கேஷ் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. நடுவில் நான் போய் அவங்கள டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கும்போது, நீ தனியா இருக்க, உனக்கு எனக்கு ஆளுங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அதனால நீ பார்த்து இது பண்ணு, நான் எங்க இருக்க, என் வீட்டு அட்ரஸ் எதுக்கு நான் உனக்கு தரணும், என் தம்பி தானே உனக்கு வீடு கொடுத்தான், அப்படி இப்படின்ற மாதிரி அவங்க எனக்கு மிரட்டவும் செஞ்சாங்க. ஒரு நம்பிக்கை பேர்வழியில தான் போகணும். ஏன்னா எல்லாரும் ஏமாறுவாங்கன்றது எங்களுக்கும் தெரியாது. அவங்க எங்களை ஏமாத்துவாங்கன்றது எங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலி எல்லாரும் அவங்க நல்ல விதமா பேசினாங்க. எல்லாமே பேங்க் ப்ரூஃப்ல இருந்து ஈசில இருந்து எல்லாத்தையும் நாங்க செக் பண்ணி பார்த்துட்டு தான் நாங்க எல்லாமே அவங்களுக்கு இது கொடுத்தோம். அவங்க ஆன்லைன் டிரான்ஸ்பர் பண்ணிருக்க மாட்டாங்களா, ஏமாத்துறவங்க ஆன்லைன் டிரான்ஸ்பர் பண்ண மாட்டாங்கல்ல, அந்த ஒரு நம்பிக்கையில தான் நாங்க கொடுத்தோம். ஆனா இப்படி அவங்க இது மாதிரி ஏமாத்துவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. வணக்கம், என் பேர் ஃபாசில். நான் வேளச்சேரியிலேருந்து வரேன். இப்போ OLX மூலியமா இதை பார்த்துட்டு எங்களுக்கு ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க. போலீஸ் ஸ்டேஷனில் சொல்றாங்க அந்த ஆன்லைன்ல இதெல்லாம் பார்த்து ஏமாறக்கூடாதுன்ற மாதிரி பேசுறாங்க. நீங்க கரெக்டாக தான் பேசுறீங்க. அதே காவல் நிலையம் அவங்க இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட காசு வாங்கிட்டு அவங்களுக்கு துணை போகும்போது எங்களை மாதிரி ஏமாந்துட்டு தானே இருப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் காவல் நிலையமே கட்டால அவங்க சொல்ற இதை நாம எப்படி பின்பற்றி வர முடியும்?
சொல்லுங்க. திமுக கட்சியில இருக்கும்போது திமுக பேரை வச்சுக்கிட்டு அவங்க வந்துட்டு அதே இதுல தான் வச்சு ஸ்கேம் பண்ணிருக்காங்க. இப்ப டிவிக்கு வந்த உடனே என்ன ஆயிட்டாங்கன்னாக்கா இப்ப அவங்களோட இது ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியே வந்துருச்சு. இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காரணம் யாருனாக்கா திமுக தான். ஸ்டாலினோட இதை வச்சுக்கிட்டு தான் டிஎம்கே ஃபண்டிங்காக தான் நாங்க இந்த பணத்தை எடுத்தோம், அதுக்கப்புறம் நாங்க கொடுத்துருவோம். இப்போ வந்து டிஎம்கே தோத்துச்சு, எங்க கிட்ட பணம் இல்ல, டிவிக்கு வந்துருச்சு, எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படி எங்க கிட்ட பேசுறாங்க. சபினா பேகம்ன்றத என்கிட்ட சொன்னாங்க. என்கிட்ட சொன்னாங்க திமுக அவங்க எந்த பொறுப்புலாம் இல்ல. அந்த நாகராஜ் டிஎம்கே இருக்க நாகராஜ் அப்படிங்கிறவங்க வந்து ஆல் இந்தியா பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்ல இருக்காங்க. ஆல் இந்தியா பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்ல இருக்காங்க நாகராஜ் அப்படிங்கிறவங்க. சோ அப்படி இருக்கும்போது அது அவங்க சொல்றதா நாங்க நம்புறதுதான். ஓகேவா? சோ J7 போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இந்த கம்ப்ளைண்ட் வச்சாலே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, ஓ அப்படியா இது வந்து என்ன அவன் எடுக்கலையா, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க எப்படி பேசிருக்கணும், ஓகே நான் கூப்பிடுறேன் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசணும். அவங்க எப்படி பேசுறாங்கக்கா, ஓ இன்னும் அவன் எடுக்கலையா அப்படின்னாக்கா அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுல இருந்து எங்களுக்கு தெரியுது அவங்க 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது தெரியுது. இதே மாதிரி வந்து 2 இயர்ஸ்க்கு பிஃபோரே நடந்திருக்கு. அது 2 இயர்ஸ் பிஃபோரே வந்துட்டு அந்த வீட்டுக்கு சீல் வச்சிருக்கணும் அப்படின்னா வேற ஏதாவது பண்ணிருந்தாங்க அப்படின்னாக்கா இத்தனை பேர் இன்னைக்கு வந்து ஏமாந்து நிக்க மாட்டாங்க. இங்க சுத்தி உள்ள எல்லா வீட்லயும் நோட்டீஸ் பண்ணும்போது என் பேர் ஃபாசில், என் பேரு தேவா, நான் 10 லட்சம் கொடுத்திருந்தேன். அந்த வீட்டுக்கு நானும் OLX மூலமா தான் போனது. நேர்ல போய் விசாரிச்சு எல்லாமே பார்த்து தான் பணமும் கொடுத்தோம். எல்லாமே விசாரிக்க தான் செஞ்சோம். நேரில் போய் வீடெல்லாம் பார்த்து எல்லாமே அட்வான்ஸ் அமௌண்ட் 1 லட்சம் நாங்கள் கொடுக்க தான் செஞ்சோம். அந்த சுத்து வட்டாரத்தில் போயிட்டு கேட்கும் போது இந்த OLX தான் நம்ப முடியாது. சுத்தி இருக்கிறவங்களாச்சும் போய் கேட்கலாம். நான் ஒருத்தரும் பதில் சொல்லல. அங்க இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஒரு நபர் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி சுத்தி இருக்க வீட்டுல யார்கிட்டயாவது வந்து இந்த வீட்டை பத்தி கேட்டா நாங்களே உங்க மேல கேஸ் போடணும். அங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற போலீஸுங்க போயிட்டு அந்த வீட்டுல இருக்கவங்க மிரட்டுவாங்கன்னு சொல்லிட்டு மிரட்டி வச்சிருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப ஒருத்தர் அந்த வீட்டுக்கு வரும்போது வெளியில கூட வர மாட்டாங்க, ஒருத்தர் பதிலும் சொல்ல மாட்டாங்க. இப்படி இருக்கிறப்ப யாராலுமே நம்ப முடியாது. மேல இந்த பக்கத்துல வீட்டு இருந்து இவங்க ஆளுங்கன்னு சொல்லிட்டு தெரியாம நல்ல டெனன்ட் நல்ல ஆளு இவங்க வந்து நம்பி கொடுக்கலாம், இவ்வளவு பணம் கொடுக்கலாம் அவ்வளவு பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளியரா தான் சொன்னாங்க. அப்படிதான் நம்பி நாங்க போய் பணத்தை கொடுத்தோம். மிரட்டுறாங்க. அன்னைக்கு டிஎம்கே ஃபண்டிங்காக நான் இப்ப நான் ரீசெண்டா 3 மாசமா எனக்கு பணம் வரல. நான் இப்ப கால் பண்ணி கேக்குறப்ப தான் சொல்றாங்க. பாருங்க திருப்பி பாருங்க. டிஎம்கே ஃபண்டிங்காக தான் நான் எடுத்தோம். கட்சியில டிஎம்கே தோத்துச்சு, பால் போயிடுச்சு, எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, டிவிக்கு கட்சிக்கு வந்துருச்சு, அதனால பணம் எங்களால இப்ப கொடுக்க முடியாது, கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னா 3 மாசமாகி ஒரு பணமும் கொடுக்கல. கால் பண்ணி கேட்டேன், என் வைஃபை மிரட்டி இருக்காங்க. மிரட்டினதுக்கு என்னன்னா, இதுக்கப்புறம் நீ பணம் கொடுக்க முடியாது, என்ன வேணா பண்ணு, நீ என்ன முடியுமோ பண்ணு, நான் ஒண்ணு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் ஸ்டேஷன்ல கொடுத்தேன்னா நான் வெளியில வந்துருவேன், எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, உனக்கு நான் 5 லட்சம் தரணுமா, அந்த 5 லட்சம் நான் உள்ள கொடுத்தேன் அப்படின்னா என்ன விட்டுருவாங்க, எனக்கு கவலை கிடையாது, எனக்கு நான் ஸ்மூத்தா வெளியில வருவேன், ஒரு பிரச்சனை இல்லைன்றாங்க. சபினா பேகம், நாகராஜ், அடுத்தது இன்னொரு ஆள் வந்துட்டு பாத்தீங்கன்னா இம்ரான், முசாமில் ஷெரீப், 4 பேர் சேர்ந்து. அக்பர் ஷெரீப் நான் பாக்கலாம், அக்பர் ஷெரீப் அதுல இருக்காரு. இவங்க எல்லாம் அக்கா மாமா அண்ணான்னு சொல்லிட்டு ஒரே குடும்பம்ன்றாங்க. வீடு இருக்குன்னு OLXல போட்டிருந்தாங்க சார். எல்லாரும் அந்த OLXல பார்த்து தான் சார் வீடு பார்க்க போனோம். ஒரே வீடு, கிட்டத்தட்ட இங்க 100 பேருக்கு இருக்கிறோம், 100 பேருக்கும் ஒரே வீடு. ஆனா அமௌண்ட் மட்டும் வேற வேற, 15, 10, 8, 7 இந்த மாதிரி வந்து எல்லாருக்கிட்டையும் அமௌண்ட் ஸ்கேம் பண்ணிருக்காங்க சார். வேளச்சேரி போலீஸ் போக சொன்னாங்க, போனேன். ட்ரிப்ளிகேனுக்கு வர சொன்னாங்க, போனேன். பழவந்தாங்கல் போக சொன்னாங்க, போனேன். மீனமாக்க போக சொன்னாங்க, போனேன். இதுக்கு மேல எத்தனை ஸ்டேஷன் போகணும்னு எங்களுக்கு தெரியல. கமிஷன் ஆஃபீஸ்ல ஏற்கனவே 25 3ஆம் தேதி நான் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருந்தேன். அப்புறம் ஆன்லைன்ல கொடுங்க, நாங்க ஆன்லைன்ல கொடுத்தேன். சிஎம் செல்ல கொடுங்க, நாங்க சிஎம் செல்ல கொடுத்தேன். நம்ம படிச்ச இத்தனை பேருக்கே இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாங்களே, படிக்காதவங்க எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. அவங்களாம் என்ன சார் நிலைமைக்கு போகிறது? இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு தெரியல. எங்களோட அமௌண்ட் வந்து எங்களுக்கு வந்தாகணும் சார். எல்லாருமே கஷ்டப்படுறவங்க தான், எல்லாருமே நகையை வச்சு கொடுத்துருக்காங்க, நகையை வித்து கொடுத்துருக்காங்க, என்னென்னவோ பண்ணி கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு இந்த அமௌண்ட்டை எங்களுக்கு கொஞ்சம் வாங்கி கொடுங்க. காலையில நாங்க 8 மணிக்கு வந்தோம் சார், இங்க உள்ளார கமிஷன் ஆஃபீஸ் கிட்ட வந்தோம் சார். 5 பேரை உள்ள வாங்க, உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கொடுங்க. நாங்க உள்ள போயிட்டு இவங்க எல்லாம் கொடுத்தாங்க சார். கொடுத்ததுக்கு கையெழுத்து இப்படி இருக்கணும், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இப்படி இருக்கணும், என்னென்னவோ சொன்னாங்க. வாட் எவர் இட் மேபி எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ எங்களுக்கு உள்ளார போயிட்டு வந்தவங்க வந்து நியாயமா இல்ல, ரெஸ்பான்ஸ் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எங்களுக்கு வந்து இப்போ ரெஸ்பான்ஸ் என்ன, அட்லீஸ்ட் கமிஷனர்கிட்ட இருந்தாச்சு இல்லை யாராச்சும் ஒருத்தர் வந்து எங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக வாங்கி தரோமான்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தா நாங்கள் எங்கேருந்து எந்திரிச்சு போகிறோம் சார். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை சார். எங்களோட கோரிக்கை அது மட்டும்தான். ஆனால் அங்கே வேளச்சேரியில் சொன்னாங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், அவங்கள 4 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோன்னு சொன்னாங்க. அக்பர் ஷெரீப் மட்டும் 2 நாளாக தேடிட்டு இருக்கோம். இது எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன், நான் போய் நேரில் பார்த்தது மட்டும் நான் சொல்கிறேன். 2 நாள் வரைக்கும் அவரை தேடிட்டு இருக்கிறோம், கிடைக்கல அப்படின்னாங்க. சார் அவங்க என்ன சார் அவ்வளோ பெரிய ஆளா? அவரை பிடிக்க முடியாத அளவுக்கு அவங்க என்ன சார் இது முடியல, போலீஸால முடியாது என்ன சார் இருக்குது? கண்டிப்பா உங்களால போய் பிடிச்சி பண்ண முடியும். அது எங்களுக்கு இன்னைக்கு நாளைக்குள்ளார எங்களுக்கு சொல்லுங்க. என்ன பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு நான் காலையில போன வேளச்சேரிக்கு ஈவினிங் ஒருத்தவங்க சொல்றாங்க அவர் வெளியில வந்து அந்த ரூம்ல தான் உட்காந்துட்டு இருந்தாரு, அரெஸ்ட் பண்ண மாதிரில வாக்குவாதம்.
மெயினான அக்யூஸ்ட் வந்து அக்பர் ஷெரீஃப்ன்றவர் தான் சார். அவரோட சைன் தான் சார் வாங்குறாங்க ஆக்சுவலா. ஆனா அவர் கீழே வந்து ரெண்டு பேர் வந்து அண்ணன் தம்பி, அதுல வந்து ஒரு அக்கா இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க சார். இவங்க 3 பேர் பேரை சொல்லிட்டு சபீனான்றவங்க மெயின், அக்பர் ஷெரீஃப், இன்னொரு தம்பி சொன்னாங்க சார். ஆனா இந்த அக்பர் ஷெரீஃப் கிட்ட மட்டும் தான் சைன் வாங்கி அவரோட வீடுன்னு சொல்றாங்க. ஆனா மீதி எல்லாருமே வந்து போன் கான்டாக்ட் தான் எல்லார்கிட்டயுமே. OLX மூலியமா நாகராஜன் ஒருத்தர் இருக்கிறாரு, சபீனாவோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு. சோ மாத்தி போடுறாங்க. இதுல அந்த வீடு வந்து அக்பர் ஷெரீஃபோடது. அவரோட டாக்குமெண்ட் தான் எங்க கிட்ட கொடுத்துருக்காங்க. எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்குது. இபி பில்ல இருந்து அதுக்கப்புறமா வந்து டிரைனேஜ் கனெக்ஷன், எல்லா கனெக்ஷனும் இருக்குது. எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவரோட அமிக் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட் சொல்லிட்டு தான் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இது பண்ணியிருக்காங்க. ஃபுல்லா இருக்கும் பாருங்க. எல்லாமே அவரோட சைன் போட்டு எல்லாமே இருக்கும். அவங்களோடது எல்லாமே எங்களோட ப்ரூஃப்ல இருந்து எல்லாமே இதெல்லாம் இருக்கு. ஆனா பேரு அக்பர் ஷெரீஃப், ஆனா பண்ணது மொத்தமா சுத்தி இருக்கிறவங்க மெயின் அக்யூஸ் அவர் தான். இவருங்க இருக்காருல்ல, இவரு. இது அவங்க லேடி, அந்த லேடி இது அவங்க ஹஸ்பண்ட் நாகராஜ்ன்றது. இதோ இருக்காங்க பாருங்க, இது அவங்க ஹஸ்பண்ட். அதுவும் தெரியாது எங்களுக்கு. இது சார் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லணும் சார். கமிஷனர் ஆபீஸ்ல ஏதாச்சும் ஒண்ணு நார்மலா கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான். அப்படிங்கறத வந்து நார்மலா எல்லாரும் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு வந்திருக்கோம் சார், அவ்வளவுதான் சார். நாங்க இவ்வளவு பேர் ஒரே ஒரு ப்ராப்ளத்துக்காக தான் வந்திருக்கோம். ஒரே ஒருத்தராச்சு இதுக்கு நாங்க இது மாதிரி பண்றோம் ப்ராப்பரா. இதுதான் சொல்யூஷன். இப்படி இப்போ இன்னைக்கு கொடுத்துருக்கோம், நாளைக்கு உங்களுக்கு வந்து அந்த ஸ்டேஷன்ல இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணி நாங்க இப்போ எல்லாருமே தெரியாது, எங்களுக்கு தெரியாம வந்து உட்காந்தவங்க தான். இத சொல்லிட்டா நாளைக்கு இந்த மாதிரி பண்ணுவோன்னு தெரிஞ்சிச்சுன்னா நாங்க விலகி போயிடுறோம். விலகி போயிட்டு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நாளைக்கு கூட நாங்க வர ரெடி. அது தெரியணும்ல, என்னன்ற தெரியணும்ல. இவ்வளவு பேர் இருக்கோம், ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும், இந்த மாதிரி இதான் ப்ரொசீஜர், இப்படி அடுத்து இதுக்கு அடுத்து இப்படி பண்ணுவோமா அப்படின்னு சொன்னா நாங்க எந்திரிச்சு போயிடும். ஒரு வாரம் இல்ல 10 நாள்ல 1 மாசம்னா கூட எங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும்னா நாங்க ரெடியா தான் இருக்கோம். நாங்க அதை பத்தி ஒன்னும் சொல்லல, யாரையும் தப்பு சொல்லவும் விரும்பல. நாங்க இப்படிதான் ப்ரொசீஜர் சொன்னா நாங்க எந்திரிச்சு போயிடுவோம், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல சார். தேங்க்ஸ் சார். ரொம்ப வேளச்சேரி வீட்டில் வந்து நம்ம OLX வீடு பார்த்து ஏமாந்து தான் இத்தனை பேரும் ஏமாந்துருக்காங்க. இத்தனை பேரும் பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்காங்க. மேற்கொண்டு வந்து இது வந்து மோசடின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எந்த ஆக்ஷன் எடுக்கவும் மாட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. வேளச்சேரி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா CSR ஃபார்ம் வந்து இன்னமும் தரல. அவங்க இப்போ தரேன் அப்ப தரேன்ற மாதிரி ஏமாத்திட்டே இருக்காங்க. அவங்க பேரு வந்து ஆல்மோஸ்ட் 4 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இவர் தான் வந்து அக்பர் ஷெரீஃப். இவருக்கு தான் வந்து நாங்க கொடுத்தது. நாங்க வீடு வந்து வாங்கல, லீஸுக்கு இது கொடுத்தது. நான் வந்து February மாசம் கொடுத்தேன். ஒவ்வொருத்தவங்க வந்து 2024 இருந்து அவங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்களது எல்லாமே இருக்கு. இதுல வந்து இவங்க வந்து ரொம்ப மோசடி பண்றாங்கன்றது இப்ப ரீசெண்டா போன மாசம் எண்டுல தான் தெரிய ஆரம்பிச்சது. இது வந்து இன்ஸ்டா மூலியமா எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சுதான் இப்ப கேஸ் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். இப்ப இதை வச்சு நீங்க எதனா ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாருமே வந்து இதுக்காக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவர் வந்து ஒருத்தர்கிட்ட வீட்டை காட்டி எல்லார்கிட்டயும் வந்து லீஸ் அமௌண்ட் வந்து 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் வரைக்கும் அவங்க ஏமாத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து 3.5 crores கிட்ட ஏமாத்திருக்காங்க. அது ஒன்னும் தெரிஞ்சது இப்ப தெரியாம எவ்வளவு வேணாலும் ஏமாத்திருப்பாங்க. அது தெரியல, என்னன்றது தெரியல. இதுக்கு ஆக்ஷன் வந்து இங்க கொடுப்பாங்கன்றதுக்கு நம்பிக்கையா வந்திருக்கோம். இவங்க என்ன எதிர்ப்பாங்கன்றது தெரியல. கேட்டதுக்கு அவர் கான்டாக்ட் பண்ணல. அவங்க சிஸ்டர் வந்து ஷபினா பேன்றவங்க தான் வந்து என்ன வந்து இது பண்ணது. ஒவ்வொருத்தரையும் வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து இது பண்ணிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க வந்து இது பண்ணதுல எனக்கு ஷபினான்றவங்க இது பண்ணி அவங்க தான் என்ன ஃபாலோ பண்ணாங்க. அவங்களுக்கு நான் செக்கா கொடுத்துருக்கேன், ஜிபே பண்ணிருக்கேன் அமௌண்ட். ஒவ்வொருத்தவங்க வந்து கேஷாவோ இல்ல ஜிபேவோ எல்லாவுமே பண்ணிருக்காங்க. என்ன அவங்க ஃபாலோ பண்ணாங்க, அவங்க மூலியமா நான் எல்லாம் கொடுத்தேன். இவர் தான் எனக்கு கையெழுத்து போடும் போது இவர் தான் வந்து ஓனர்னு எனக்கு தெரியும். மற்றபடி வேற எதுவும் வந்து இது இல்லை. எல்லாருமே நம்பி கொடுத்தோம். ஆனா வந்து ஒரே வீடை வந்து காட்டி அவங்க இதை மாதிரி ஏமாத்திருக்காங்கன்றது இப்பதான் வந்து ரீசெண்டா தான் தெரிஞ்சது. ஒரே வீடு வேளச்சேரி மகாலட்சுமி. ஆமா, இப்ப தெரிஞ்சு இத்தனை பேரு, தெரியாம எத்தனை பேருன்றது தெரியல. இப்ப இதை பார்த்து வந்தாங்களோ ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இந்த நியூஸ பார்த்தாலும் வரதுக்கு நிறைய பேர் இருக்கு. வேளச்சேரியில லட்சுமிபுரம் நம்பர் 5 லட்சுமிபுரம் 2nd Cross Street. லோக்கல் ஸ்டேஷன் இதுக்கு முன்னாடி வந்து கேஸ் எடுக்கல. ஓகேங்களா,
ஒரு நிமிஷம். இதுக்கு இவ்வளோ நாள் வந்து வேளச்சேரி போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் எடுக்கல. ஒன்ஸ் வேளச்சேரி எம்எல்ஏ வந்து இந்த விஷயத்த வீடியோவா போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க கேஸை எடுக்க ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் ஒரு கேஸ் கூட எடுக்கல. போனா அப்படியா நீங்க அண்ணா சாலை ஸ்டேஷன் போங்க, இந்த யூனிட்ல வராது அப்படின்னு சொல்லி அனுப்பி அவங்க வந்தனால மட்டும்தான் இப்போ ஒரே ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஐ மீன் ஒரே சிஎஸ்ஆர் கொடுத்துட்டு அப்புறம் எஃப்ஐஆர் போட்டாங்க. இப்போ நாங்க எல்லாம் போக இவ்வளோ பேர் இருக்கீங்க, அதனால எங்களால சிஎஸ்ஆர் கண்டினியூஸா போட முடியல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நாங்க 4 நாளா போயிட்டு இருக்கோம். கம்ப்ளைண்ட் கொடுத்து 4 நாள் ஆகுது. 3-4 மாசமா கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கும் இன்னும் சிஎஸ்ஆர் கொடுக்கவே கிடையாது. இப்போ எங்களோட கேள்வி என்னன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே இந்த கேஸ் போயிட்டு இருக்கு. 2-3 கேஸ் வரும்போதே நீங்க இதை ஆக்ஷன் எடுத்திருந்தா இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாரும் வீட்டு வேலைக்கு போயிட்டு டெய்லி வேஜஸ்க்கு போயிட்டு அந்த மாதிரி பணம் கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போ எல்லாருமே இந்த மாதிரி ஈஸியா ஏமாத்தலாம் அப்படின்னு இருந்தா நாங்களும் ஏமாத்திட்டு காசு வாங்கிட்டு ஜாலியா இருக்கலாம் தானே. என்ன போலீஸ் ஸ்டேஷன் போவோம், ஜெயிலுக்கு போவோம், 15 நாள்ல வெளில வர போறோம். இந்த மாதிரி இருந்தா எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கலாம் தானே. இப்ப இங்க இருக்க அத்தனை பேரும் வந்துட்டு லிட்டரலா யாரும் நல்லா சம்பாதிக்கிற ஆளுங்களே கிடையாது. ஒரு அம்மாலாம் வீட்டு வேலைக்கு போயிட்டு 7000 ரூபாய்க்கு வாடகைக்கு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு புரியல. கமிஷனர் ஆபீஸ்க்கு வந்தா லோக்கல் ஸ்டேஷன் போகணுமா? லோக்கல் ஸ்டேஷன் போனா திருப்பி கேஸ் எடுக்க மாட்டீங்க, திருப்பி நாங்க இங்க வந்து ரோடா திரியறதா எங்க வேலையா? எல்லாருமே ஒர்க் பண்ற எல்லாருமே வேலை பார்த்துட்டு எங்களோட புகார் வந்து நீங்க வந்து இது வந்து சிவில் கேஸ் கிரைம் கேஸ்ங்கறாங்க. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல 1 crore மேல எடுக்க மாட்டாங்களாமா. சோ 3 crore மேல போச்சு, இது சிபிஐக்கு போகும், அந்த ஆபீஸ் போவோம், இந்த ஆபீஸ் போவோன்றாங்க. நீங்க கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டு ரெக்கவரி பண்ணி எங்களுக்கு 6 வருஷத்துக்கு அப்புறம் குடுக்குற வரைக்கும் எங்களால வெயிட் பண்ண முடியாது. அது வரைக்கும் நாங்க பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்குறதா? எல்லாரும் கஷ்டப்பட்டு ரெடி பண்ண காசு, இந்த காசு நாங்க கடன் வாங்கணும், எல்லாத்தையும் இப்ப நாங்க கடன் அடைப்போமா, வாடகை கட்டுவோமா, இல்ல பிளாட்ஃபார்ம்ல படுக்கணுமா? எங்களுக்கு இது ரெக்கவரி வந்து சீக்கிரமா வேணும். நீங்க பொறுமையா கோர்ட்டு கேஸ்ன்னு எடுத்துட்டு போயிட்டு ப்ராப்பர்ட்டி வந்து நாங்க ஜப்தி பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு பணம் கொடுக்குறோம் அப்படின்றதுக்காக அது வரைக்கும் எங்களால வெயிட் பண்ண முடியாது. அது வரைக்கும் வெயிட் பண்ற சிச்சுவேஷன் கிடையாது எங்களுக்கு. நீங்க கவர்மெண்ட் பணத்தை எங்களுக்கு கொடுங்க, கவர்மெண்ட் பொறுமையா நீங்க ரெக்கவரி வாங்கிக்கோங்க. எவ்வளவு வருஷம் கழிச்சு பொறுமையா வாங்கிக்கிறீங்களோ வாங்கிக்கோங்க. எங்களுக்கு ஒரு 2 மாசத்துக்குள்ள எங்களுக்கு கைக்கு பணம் வரணும். இப்ப இன்னைக்கு நாங்க இங்க வந்திருக்கோமா, இதுக்கு மேல நாங்க எங்க வேணாலும் ப்ரொடெஸ்ட் போவோம், சாகுறது கூட ரெடியா இருக்கும். லிட்டர் ஏன்னா எங்களுக்கு வாழ்வாதாரமே கிடையாது. எங்க கிட்ட இருக்க பெரிய இதுவே அது மட்டும் தான். 2 years பிஃபோர்ல இருந்து நடந்துட்டு இருக்கு. சேம் அமிகா இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து பண்ணிருக்காங்க. அகைன் அதே பேர்ல அவ்வளவு இதுவா, அதுவும் கமிஷனர் ஆபீஸ் பக்கத்திலேயே தான் இருக்கு. அவ்வளவு தைரியமா எப்படி பண்றாங்க, எந்த சப்போர்ட்ல பண்றாங்கன்னு தெரியல. அலைய விடுறாங்க. இன்னைக்கு வாங்க, இப்போ மீடியால பூம் ஆகுறதுனால மட்டும்தான் எங்க கேஸே எடுத்திருக்காங்க. நாங்க ஒரு 2 months-ஆ அலைஞ்சிட்டு இருக்கோம். எங்க லோக்கல் ஸ்டேஷன்ல கொடுத்தா இது லா அண்ட் ஆர்டர் கீழே வராது, நீங்க கோர்ட்ல பாத்துக்கோ. அப்ப எதுக்கு போலீஸ் இருக்காங்க? எண்ட்ல தான் நாங்க போலீஸ் ஸ்டேஷன்லயே போயிருக்கோம். அங்க ஒரு மாதிரி சர்காஸ்டிக்கா பேசுறாங்க, உங்களால எப்படி வாங்க முடியாது அந்த மாதிரி. நாங்க ஆல்ரெடி அட் எண்ட் பாயிண்ட் அதுல தான் போயிருக்கோம். சிஎம் செல்லியும் கொடுத்திருக்கோம். சிரிக்கிறாங்க, ஓ இத்தனை பேரா, ஓகே, ஒரு மாதிரி கவுண்ட் எடுக்கிறாங்க, ஓ இத்தனை பேர் வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு சர்காஸ்டிக்காவும் பேசுறாங்க. எங்களால சீரியஸா முடியல. அட் எண்ட்ல தான் நாங்க வந்திருக்கோம். அந்த மூமெண்ட்ல எப்படி இல்ல வர முடியாது போங்கன்னா, அட் த சேம் டைம் அங்க இருக்க வீட்லயுமே சம்வாட் இது கேள்விப்பட்டிருக்கேன். அந்த உமனை வந்து துன்புறுத்தி இருக்காங்க. அங்க ஆல்ரெடி ரெண்ட்டுக்கு இருக்கவங்கள நிறைய ஹராஸ் பண்ணிருக்காங்க. அது இது வரைக்கும் வெளியில வரல. அங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல 2 years பேக் ஏதாச்சும் எடுத்திருந்தா இப்போ 50 பேருக்கு வந்து நிக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒருத்தர் கூட நிக்க கூடாது. ஏதாச்சும் உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி விடுங்க ப்ளீஸ். இப்ப வீடியோல இதை கவர் பண்ணிருக்காங்க. 2 years முன்னாடி கவர் பண்ணிருக்காங்க யூடியூப்ல. அது வெளியே வந்திருக்கு. அங்க கம்ப்ளைண்ட் எடுத்திருக்காங்க. அப்பயே எடுத்து சால்வ் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ வரைக்கும் இந்த கேஸ் இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. இத்தனைக்கும் அந்த எல்ஐசி பின்னாடி இந்த கமிஷனர் ஆபீஸ்க்கும் அதுக்கு 2 கிலோமீட்டர் கூட இல்ல. அந்த அட்ரஸ் மாத்தல, அந்த ஓனர் மாத்தல, இபி கார்டு எல்லாருமே ஒரிஜினல் ஓனர். வேற வீட்டை காமிச்சு கூட அவங்க ஏமாத்தல. ஓனர் எல்லாம் ஒண்ணுதான். ஏமாத்தினவங்க எல்லாருமே ப்ரொஃபஷனலா ஏமாத்திருக்காங்க. இங்க எல்லாம் படிச்சவங்க இருக்காங்க, படிக்காதவங்க இருக்காங்க, கூலி தொழில் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. சிறுக சேர்த்து வச்சுதான் அந்த காசு கொடுத்துருக்காங்க. யாருமே வந்துட்டு போய் வேற வீட்டை காமிச்சு அவங்க ஏமாத்தல. அவங்க தான் ஓனரு. அவங்க கையில தான் எல்லா சொத்து மதிப்பும் இருக்கு. அதை பறிமுதல் பண்ணி எல்லாருக்கும் ஈஸியா கொடுக்கலாம். இப்போ ஒரு கோர்ட்டோ இல்ல சிஎம் சாருக்கு டைரக்டா இது போச்சுன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே ரெக்கவரி மணி கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நிறைய லீஸ் ஸ்கேம் நடந்திருக்கு. அது எல்லாத்துலயுமே ஒருத்தன் ஒரு மாதிரி ஸ்கேம் பண்ணிருக்கான். வேற வீட்டை காமிச்சு பண்ணிருக்கான், இல்ல அவன் வேற அப்ராட் போயிட்டு பண்ணிருக்கான். ஆனா இங்க வேற மாதிரி அவன் தான் ஓனர். இங்க அவன் பேர்ல தான் எல்லா சொத்து மதிப்பும் இருக்கு. இபி கார்டுல இருந்து எல்லாமே அவன் பேர்ல தான் இருக்கு. ஒரு பில்டிங்கை காமிச்சு அதுல 4 வீடு இருக்கு, 40-50 பேர் ஏமாத்திருக்கான். இன்னும் வராதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுல
அதே வீட்ல ரெண்டுக்கு அவங்க ஆளுங்களே வச்சு இந்த மாதிரி வேளச்சேரி சைடுல எல்லாரும் ஃபுல் சப்போர்ட் இருக்கு போலீஸ் சைடுல. வேளச்சேரி அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கவங்களுமே எந்த ஒரு இதுவுமே சொல்லல. இந்த மாதிரி வந்து அவங்க ஆளுங்களே வச்சு ஒரு ஃபேமிலி மாதிரி செட்டப் பண்ணி வரவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே, இப்போ நான் போனேன்னா டோர் கூட ஓபன் பண்ண மாட்டாங்க. ஒருத்தர் போயிட்டு உடனே நெக்ஸ்ட் ஆளு அந்த மாதிரி தான் வராங்க. கம்ப்ளீட்லி அது அங்கேயே ரெண்டுக்கு இருந்து அவங்க ஆளுங்க அந்த கம்ப்ளீட் அங்க அந்த ஸ்ட்ரீட்ல இருக்க அயன்மேன்ல இருந்து எல்லாருமே இல்ல நல்ல ஆளுங்க தான் நல்ல வீடு தான் அந்த மாதிரி தான் சொல்றாங்க. இப்போ ஒரு வீட்டை போய் எப்படி எல்லாம் விசாரிப்போமோ எல்லா விதத்துலயும் அந்த வீடு கரெக்டா தான் இருக்கு. இபி கார்டு கரெக்டா இருக்கு, அவங்களோட ஓனர் ஐடி கரெக்டா இருக்கு, ஆதார் கார்டு கொடுக்குறான், அக்கம் பக்கம் உங்களுக்கு மிரட்டி விசாரிக்க வைக்கிறான். அயன் கார்டுல இருந்து நம்ம போய் விசாரிக்கிறோம்னா ஒரு வீடு என்ன இடத்துலாம் செக் பாயிண்ட் இருக்கோ எல்லா விதமும் செக் பாயிண்ட் ஆகுது. அதனாலதான் இத்தனை போய் நம்பி கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. எல்லா ப்ரூஃபும் ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே போலீஸ் சைட்ல எந்த ஆக்ஷனும் இல்ல.